ஹாய் மக்களே, இது வந்து உங்களோட என்னடா இது சேனல். இந்த சேனலை வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன். என்னடா ஓப்பன் பண்ண உடனே வந்து சிங்க்கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் ஏன் இந்த சேனலை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் எப்போயுமே வந்து நைட்டு வந்துட்டு பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஆனால் நேற்று நைட்டு வந்துட்டு எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணாமல் வச்சுட்டேன் கொஞ்சம் பாத்திரத்தை. காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு பால் காய்ச்சி காஃபி போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு பால் பாத்திரத்தை தேடும்போது தான் பால் பாத்திரம்லாம் உள்ளே கழுவ கிடந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு என்னடா இது அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு எப்போயுமே வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து மலைச்சி போய் என்னடா இது அப்படி சொல்லிட்டு தான் யோசிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த 5 மினிட்ஸில் வந்துட்டு நான் என்னடா இதுன்னு சொன்னது வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அதில் பாலும் காய்ச்சி போயாச்சு. இப்போ வந்து எனக்கு அது மறந்து போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு தோணுது என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு சோர்வாக நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு ஒரு காஃபி குடித்தா ஒரு தெம்பு வர மாதிரி இது ஒரு இது. ஆனால் யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்குமோ அவங்களாம் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே பால் காய்ச்சி காஃபி போட்டு குடித்தா தான் சிலவர்களும் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதேமாரி தான் நானும். இந்த கவர்லாம் நான் சேவ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா குப்பை வண்டிக்காரங்கிட்ட கொடுத்துருவேன். அவங்க வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் போடும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பால் காய்ச்சி அதை வந்து நம்ம காஃபி போட்டு குடிக்கிறது வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலே பால் காய்ச்சிரும். இப்போ ஒரு புது வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சிரும்ல, அது போல் தான் இருக்குது இந்த வீடியோ. இன்றைக்கி தான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரம்பம். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போயுமே வந்துட்டு தேவை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து நான் தோசை சுட்டேன். அதில் வந்து மாவு சிந்திடுச்சு. அதை நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி காலையில் எல்லாமே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் திருப்பியும் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த இடமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நீங்கள் எப்போயுமே வந்துட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.